நமஸ்காரம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் சிக்கனத்தை கற்றுத்தருவதிலும் பெரிவாளை யாரும் மிஞ்ச முடியாது. அதான் ஒரு டைம் ஸ்ரீமடத்துக்கு ஒருத்தர் ஒரு மூட்டை கருணக்கிழங்கு மரத்தை கொண்டு கொடுத்தார். அதை எடுத்து மசியல் செஞ்சாச்சு. சாப்பிட வந்தவாள்ல கொஞ்சம் வாயில் போட்டதுமே இலையில் அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டான். எல்லாத்தையும் நாக்கில் அரிப்பு தாங்க முடியல போல இருக்கு. இப்படி சாப்பிடா அது பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து. தெரிய வந்தது. சமைச்சருடைய கையை பிசைஞ்சுட்டு நின்றுட்டு இருந்தார். பெரியவா இது மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் கழுவி கிளம்பி உப்பு பொடியெலாம் போட்டு தான் கொதிக்க வச்சு தான் பண்ணினேன். ஆனால் அதுக்கெலாம் மசியவே இல்லை. அது அதான் மசியல் வீணாகிடுது அப்படின்னு நான் பெரியவா சொன்னேன். கருணக்கிழங்கு வேக வச்சு அதில் கொஞ்சம் வாழைத்தண்டை வெட்டி போடும், அரிக்காது அப்படின்னா. அதோடைய மறுநாள் அதை ஃபாலோ பண்ணார், செஞ்சார். மறுநாள் செஞ்ச கருணக்கிழங்கு எல்லோரும் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அமைஞ்சிடுது, சூப்பராக. அதே மாதிரி இன்னொரு நாள் சமையலுக்கு பெருங்காயம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னு பெருங்காயம் பத்தலை சமையல்காரத்தை வச்சார். அதுக்கும் பெரியவா சிம்பிளான வழி சொன்னார். இந்த பெருங்காயத்தை இந்த பருப்பு வேகும்போது போட்டுடும். அந்த பருப்பை சாம்பார் ரசம் எல்லாம் சேர்த்தாலும் இதில் சேர்த்தாலும் அந்த பெருங்காய வாசனை கூடவே வந்துடும், கூட சேர்ந்துடும். தினமே அப்படி பண்ண பெருங்காய செலவு மிச்சமாகும் அப்படின்னார். அதாவது சிக்கனத்தை கற்றுத்தருவதிலும் பெருவாளை யாரும் மிஞ்ச முடியாது. பெரியவா சரணம்.